ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஞ்சிங் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்சிங் ப்ராப்ளம் நமக்கு சிலிண்டரில் கரெக்டாக பஞ்சிங் வச்சுமே நமக்கு ஒரு சில இடத்துல தப்பு வரும். அது என்னென்னா, இந்த மிஷின்லேயே ஃபால்ட் இருக்கும். என்னென்னா, இந்த பிரேமு இந்த பிரேமில் தான் ஃபால்ட் இருக்கும். அந்த பிரேம் வந்து மேலே ஊசி தூக்கிட்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த பிரேம் வந்து கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும், மாற்றி மாற்றி தூக்கும். இப்போ வந்து இந்த லைன் வந்து இந்த இடத்துல இப்படி தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து இப்படி கிட்டாகவே இருக்கும், லைனு கிட்டாகவே. அப்போ வந்து நம்ம இந்த பிரேம் கொஞ்சம் நவுத்தி வைக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து நமக்கு இது வந்து கிட்ட இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஊசியும் வந்து மாட்டிக்கும். அப்படி உங்களுக்கு அந்த லைனில் ஒரே லைனில் நேராகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் அந்த மிஷினில் ஏறி லைனில் திருப்பு, அடியில் ஒரு ஆள் திருப்ப சொல்லிவிட்டு நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்களா, இந்த சல்லடையில் வந்து மாட்ட வேண்டிய ஊசி மட்டும்தான் முன்னாடி நிற்கணும். இந்த லைன் ஊசியும் வந்து இப்படி கிட்டாக இறங்கி நிற்கும். இது மாற்ற ஊசி, இது வந்து இப்போ கிட்ட நின்றுச்சு. இந்த ஊசியும் இப்படி கிட்ட நிற்கும். இது மாட்டாத ஊசி. ஆனால் பக்கத்தில் உங்களுக்கு லைன் பார்த்தாவே தள்ளி நிற்கணும். ஆனால் இது வந்து கிட்டாவும் நிற்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி நின்றுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரேமை வந்து நம்ம இந்த பக்கம் தள்ளி, இந்த பிரேமை வந்து இந்த பக்கம் தள்ளி வைக்கணும். அதுக்கு வந்து போல்ட்டு வந்து பாருங்கள் சைடில் இருக்கும். இப்போ சைடில் இருக்கும். இந்த பிரேமுக்கு வந்து இங்கே இருக்கும், 4 சைடும். இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு. இதுக்கு நேராக இந்த சல்லாடிக்கு வந்து பிரேம் வந்து இதுக்கு நேராக கீழ் பக்கம் இருக்கும். கீழே இருக்குது, இதான் கீழ் சைடு இருக்குது. இந்த போல்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு 4 போல்ட்டு இருக்கும். 4மே நம்ம நவுத்தி வைக்கணும். 4 நவுத்தி வச்சு நம்ம அந்த கரெக்டாக அந்த மாற்றுற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு லைன் தான் தப்பு வரும். அந்த ஒரு மூலையை மட்டும் நவுத்துற மாதிரி வரும். சும்மா ஒரு நூல் ஒரு 4 இன்ச்சு நவுத்துற மாதிரி வரும். அந்த மாதிரி நவுத்திட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த பஞ்சிங் ப்ராப்ளம் வராது. அது வந்து எப்பயுமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சிலிண்டரில் பஞ்சிங் கரெக்டாக இருந்தும் தப்பு வருதுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்கள் பஞ்சிங் ப்ராப்ளம் சரியாயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்கள் மிஷினில் ஏறி நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்காங்க. பஞ்சிங் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியான முறையில் சரி பண்ணுறது, சிலிண்டரில் பஞ்சிங் ப்ராப்ளங்கிறத வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோ இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி சரி பண்ணுறது உங்களுக்கு தெரியும்.